வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸில் நம்ம நம்பர் சிஸ்டமில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன அப்படின்னா ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், காரணிகள்னா என்ன இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம கிளாஸில் ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஒற்றை எண்கள் அப்படின்னா ஒரு எண்ணை ரெண்டா சமமாக பிரிக்க முடியாது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒற்றை எண் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3யை நம்மளால் சமமாக பிரிக்க முடியாது. இப்போ 3 அப்படின்னு இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு 1ஆக பிரிக்கலாம், இல்லை 2ஆக பிரிக்கலாம். அப்போ 1 2 இங்கே சமம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி சமமாக பிரிக்க முடியாத எண்களை தான் நம்ம ஒற்றை எண்கள், அதாவது ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இரட்டை எண்கள். இரட்டை எண்கள் அப்படின்னா ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இரட்டை எண்களை நம்மளால் சமமாக பிரிக்க முடியும். அதாவது ரெண்டா நம்மளால் என்ன பண்ண அப்படின்னா பிரிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 2 + 2 அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்து 48. இப்போ 48 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை 24 + 24 அப்படின்னு பிரிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று இப்போ இரட்டை எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6, 8 இந்த நம்பரில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதை வந்து இரட்டை எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒற்றை எண்கள் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி நம்பரில் முடிஞ்சது அப்படின்னா அதை நம்ம ஒற்றை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக காரணிகள். இப்போ காரணிகள் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வந்து மீதியின்றி வகுக்கும். அதுதான் நம்ம காரணி அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் 1ம் அதே எண்ணும் ஒரு நம்பருக்கு காரணிகளாக அமையும். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக 10 காரணிகள் அப்படின்னு எழுதுகிறோன்னா இப்போ இங்கே 1 × 10 10, 10 1 10, 2 5 10, 5 2 10 இப்படின்னு 10ஓட காரணிகளை நம்ம எழுதலாம். அப்போ 1ம் இந்த 10ன்ற அதே நம்பரும் அதுக்கு காரணிகளாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காரணிகள்னால் இப்போ இந்த 10ன்ற நம்பர் எந்தெந்த வாய்ப்பாடுலாம் வருமோ அதுதான் அதோட காரணிகள். அடுத்ததா பகா எண்கள். இப்போ பகா எண்கள் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு 1ம் அதே எண்ணு மட்டுமே காரணிகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பகா எண் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே நம்பர் 2ன்னு இருக்குது. அதை 2 2 2 1 2 அப்படி தான் நம்மளால் எழுத முடியும். வேறு எந்த 2 நம்பரை பெருக்கினாலும் நமக்கு 2 அப்படின்ற நம்பர் வராது. அப்போ 2ஓட காரணிகள்னு பார்த்தோம்னா இது 1 × 2 2 × 1 இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை தான் நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 3. இப்போ 3க்கும் பார்த்தோம் அப்படின்னா 1 3 3 3 × 1 இது ரெண்டும் தான் இதோட காரணிகளாக இருக்கும். அதே மாதிரி தான் 5 7 11 இது மாதிரி எழுதியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பரை நம்ம பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா பகு எண்கள். பகு எண்கள் அப்படின்னா அப்படியே பகா எண்களுக்கு ஆப்போசிட். இப்போ ஒரு நம்பருக்கு 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எண்ணை பகு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம். அதில் அதோட காரணிகள் பார்த்தோம் அப்படின்னா 3 காரணிகள். 1 4 4 1 × 4 2 2 4. அப்போ ஒரு நம்பருக்கு 2க்கு மேலே காரணிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பகு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எல்லா ஒற்றை எண்களுமே பகா எண்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இங்கே நான் நம்பர் 9க்கு காரணிகள் எழுதியிருக்கேன். 3 காரணிகள் வந்திருக்கு. அப்போ 9 அப்படின்றது பகு எண்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போது பகா எண்களில் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்ற நம்பர் இருக்கும். இப்போ பகா எண்கள்லேயே இருக்கக்கூடிய இரட்டைப்படை எண் அப்படின்னா 2 மட்டும்தான். பேலன்ஸ் எல்லாமே ஒற்றை எண்களாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒற்றை எண்கள் எல்லாமே என்னவா இருக்காது அப்படின்னா பகா எண்களாக இருக்காது. அதுக்காக தான் நான் 9 அப்படின்ற நம்பர் எழுதி அதுக்கு காரணிகள் எழுதி காமிச்சிருப்பேன். ஸோ 2 காரணிகள் இருந்தால் மட்டும்தான் அது பகா எண்கள். செவ்விய எண் அல்லது நிறைவு எண். ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர மற்ற காரணிகளின் கூடுதல் அதே எண்ணை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட காரணிகளை கூட்டணும் அப்படின்னா கூட்டுனா நம்ம எந்த நம்பர் எடுத்துக்கிட்டோமோ அதே நம்பர் வரணும்.
இப்போ எடுத்துக்காட்டா 6ன்ற ஒரு நம்பரை எடுத்துக்கிட்டோம். அதோட காரணிகள இங்க எழுதிட்டோம். அந்த 6ஐ தவிர்த்து மற்ற எண்கள கூட்டணும் அப்படின்னா, அதே நம்பர் வந்துச்சுன்னா, அதுதான் செவ்விய எண் அப்படின்னு சொல்றோம். எந்த நம்பர எடுத்துக்கிறோமோ, அந்த நம்பர தவிர்த்து மற்ற காரணிகள கூட்டணும் அப்படின்னா, அதே நம்பர் வந்துச்சுன்னா, அந்த நம்பர நம்ப செவ்விய எண் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இரட்டை பகா எண்கள். இப்ப இரட்டை பகா எண்கள் அப்படின்னா, இப்ப ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 எனில், அது இரட்டை பகா எண்கள் எனப்படும். இப்போ நம்ம 2 பகா எண்ண எடுத்துக்கணும். அந்த 2 பகா எண்களுக்கான வித்தியாசம் 2 பகா எண்ணா பிரைம் நம்பர். அத எடுத்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு அதோட டிஃபரன்ஸ் வந்து 2 அதாவது அதோட வேறுபாடு 2ன்னு வந்துச்சுன்னா, அத இரட்டை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம்.